வழியில் திராவிட வழியில் பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்த பண்ணாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அது அண்ணா வழியில் இவர் எங்கே பயணித்தார்? ஊழல் வழியில் தான் பயணித்தார். இவர் என்ன அண்ணா வழியில் பயணித்தார்? 40 அடி ரோட்டுக்கு 30 அடி போட்டுட்டு 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு 10 அடி சாலையை திருடிட்டான். இதை திருடிட்டான்னு விஜிலன்ஸ் கண்டுபிடிச்சி வழக்கு போட்டால் வழக்கு போட ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறாரு நம்முடைய ஸ்டாலின். ஆனால் இப்போ அவங்க திமுக தரப்புல ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து பிப்ரவரியிலே வந்து நிதி அறிக்கையை வந்து வெளியிட்டுட்டோம் எவ்வளோ நிதி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் வந்து நிதி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றது எந்த வகையில் நியாயம்? நீங்கள் முன்னாடியே பார்த்துட்டு தானே அறிக்கை நிதி அறிக்கையில் என்ன வெளியிட்டார்? நிதி வைத்திருக்கிறோம் 10 லட்சம் கோடி என்று வெளியிட்டாரா? மேலூருக்கு பக்கத்தில் ஒரு மலையே கிடையாது, சமதளமாக இருக்குது. முன்னால் 3000 ஆண்டுகளாக இருந்த மலை இப்பொழுது இல்லை. நம்முடைய ஸ்டாலின் பெருமக்கள் தான், கலைஞருடைய பெருமக்கள் செய்த திருவிளையாடல்கள் தான் குமித்து வைத்திருக்கிறார். எல்லாம் பாட்டிலுக்கு 10 ரூபாயிலிருந்து எல்லாம் வாங்கி குமித்து வைத்திருக்கிறார். அதை கொடுத்தால் தானே மறுபடியும் பாட்டிலுக்கு 20 ரூபாய் வாங்கலாம். மந்திரியாவது கொள்ளையடிப்பது, கொள்ளையடித்த பணத்தில் ஒரு பகுதியை திரும்ப கொடுப்பது, இதைத்தானே செய்தார்கள். வேற என்ன செய்தார்கள்? ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. என்ன ஸ்கீம்? அப்புறம் என்ன வரியை வாங்கி நீனே எடுத்துக்குவியா? Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. Ajit Masala. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் தேர்தல் காலத்தில் நடந்த நிறைய மாற்றங்கள் குறித்து சிறப்பு விருந்தினர்களோட விவாதிச்சுட்டு வரும். இன்னைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா, தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய பழகருப்பையா அவர்கள். வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா? தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் சிஎம் ஆக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். சிஎம்மா பதவியேற்றதும் எம்எல்ஏவா பதவியேற்றாரு. இப்போது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களையும் வைகோ அவர்களையும் இன்னும் அன்புமணி அவர்களையும் தொடர்ந்து போய் பார்த்துட்டு வராரு. இந்த சந்திப்பின் மூலம் நம்ம என்ன விஷயங்கள் எடுத்துக்கிறது சார்? என்ன சொல்ல வருது? சும்மா ஒரு மரியாதைக்கான சந்திப்பு தான் அது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நோக்கமும் கிடையாது, அதனால் வரப்போகிற விளைவும் கிடையாது. சும்மா ஒரு மரியாதைக்கு இதை அண்ணா தான் தொடங்கி வச்சார். முதல் வெற்றி பெற்றவுடன் காமராஜர், பக்தவச்சலம், ராஜாஜி எல்லார் வீட்டுக்கும் போய் அவர்கள் ரொம்ப மூத்த தலைவர்கள், நாட்டுக்கு பாடுபட்ட தேச சுதந்திர போராட்ட வீரர்களும் கூட அவர்கள் வீட்டுக்கு போய் அவர் ஒரு மரியாதை தெரிவிச்சுட்டு வந்தார். அந்த பழக்கத்தை இப்பொழுது இவர்கள் கடைப்பிடிக்கிறார்கள். முன்னாள் முதலமைச்சர், அப்புறம் எதிர்கட்சி தலைவர், அவர் இவர் என்று சொல்லி எல்லார் வீட்டுக்கும் அவர் போகிறார் போல் இருக்கிறது. அது சும்மா அதுக்கு ஒரு பொருள் ஒன்றும் கிடையாது. அதாவது என்றைக்கு வேண்டுமானாலும் என்னுடைய கையாட்களான 10 பேரையும் நான் உருவி விடுவேன், என்னுடைய ஆட்சியை கவிழ்ப்பேன் என்ற நிலையில் மாறுதல் இல்லை என்பது தான் ஸ்டாலினுடைய கருத்து. ஓகே, அவர் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்காரு. அப்புறம் என்ன, அப்புறம் இவருடைய ஆட்சியை காப்பாற்றுவதற்கு அவர் இருக்காரு. அதே மாதிரி நீ ஒரு மோசமான ஆட்சி நடத்தி ஓச்சிட்டா எனக்கு நீ முதல் எதிரி, ஆனாலும் கூட உன்னை வந்து பார்க்கிறேன் என்பது மரியாதை என்று சொல்லிக் கொள்கிறார். இது ஒரு பழக்கம், அவ்வளோதான். இதுக்கு ஒரு குறிப்பிட்ட பொருளும் கிடையாது, அதுக்கு முதன்மையும் கிடையாது. இப்போ அண்ணா தான் இதை வந்து தொடங்கி இருக்காரு அப்படின்னு சொல்றீங்க. சரி, இப்போ அண்ணா வழியில திராவிட வழியில பயணிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷயத்த பண்ணாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அது அண்ணா வழியில இவர் எங்கே பயணித்தாரு? ஊழல் வழியில தான் பயணித்தார். இவர் என்ன அண்ணா வழியில பயணித்தாரு? ஓகே, அப்ப விஜய் அவர்கள் அந்த அண்ணா வழியில பயணிப்பாரு, இல்ல பயணிக்க போறாரு? ஐயோ, என்ன வழியே நம்ம ஏதோ ஒன்று சும்மா சொல்லி கொள்ளுதுதான் எல்லா வழியும். அது ஏதோ ஆட்சியை ஒழுங்காக நடத்தினால் சரி. யாரையும் எதிர்பார்க்காத ஒரு ஆட்சி அமைந்திருக்கிறது. யாரும் எதிர்பார்க்கவில்லை, நான்லாம் எதிர்பார்க்கவில்லை. வராது என்று தான் நானும் கருதினேன். அவரும் கூட அஞ்சித்தான் இருந்தார். அதனால தான் பல பேரை கூட்டு சேர்ப்பதற்கு அவர் முயன்றார். எதிர்பாராத விதமாக மக்கள் யாராவது ஒரு ஆள், வலுவான ஆள் கிடைப்பானா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். 234 தொகுதியிலும் ஆள் நிறுத்துகின்ற வல்லமையுடைய ஒருவர் கிடைத்த பிறகு 233 தூண்களை நிறுத்தி ஒருவர் மட்டும் தெரிந்திருந்தாலே போதும் என்று வாக்களித்தார்கள். இவருடைய வேட்பாளர்களை யாருக்கும் தெரியாது. அவர்கள் வேறு கட்சிகளில் இருந்து காலையில் வந்து மாலையில் வேட்பாளரானவர்கள். அப்புறம் அவர்களில் பலர் குற்றவாளிகள். இப்படியெல்லாம் இருந்தும் கூட அதையெல்லாம் மக்கள் கருதவில்லை. ஒரு பெரிய புரட்சி ஒன்றை செய்கின்ற போது வருகின்றவன் வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கொண்டு வர வேண்டும் என்று புரட்சியாளன் எதிர்பார்க்க மாட்டான். அதனால் நடத்தை சான்றிதழ் இல்லாமலே பல பேர் கூட வந்தார்கள். அந்த ஆட்சி அமைக்க முடிந்தது, அந்த கட்சி வென்றது.
இதற்கு காரணம் மக்களிடம் ஒரு பெரிய கோபம் இருந்திருக்கிறது, அது நமக்கு தெரியவில்லை. நாம் விசிலடித்தான் குஞ்சுகள் என்று நாம் தான் கருதி கொண்டோமே தவிர அவர்கள் வெளிப்படையாக தெரிந்தவர்கள். உள்ளுக்குள் பெரியவர்கள் எல்லாம், அதாவது ஸ்டாலினை ஒரு முகந்தெரிய அவருடைய கட்சியிலிருந்து விரட்டப்பட்ட ஒரு ஆள் தோற்கடிக்கிறார். யார் வெற்றி பெறுவார்கள் என்று யாரும், ஏதோ ஒரு வேட்பாளரை பார்த்து கேட்டேன் என்னையான்னு, ஏதோ நிற்கிறோம் நம்ம நின்னா ஒரு 4 பேர் கவனிக்கிறான்லன்னு கருதியவனெல்லாம் எம்எல்ஏ ஆகிவிட்டான். நாங்கள் பெரிய யாரும் நம்பவில்லை என்று நான் சொல்கிறேன். யார் நம்பினார்கள்? விஜய் ஆட்சிக்கு வருவாரா என்று 10% என்றார்கள், 15 என்றார்கள், 20 என்றார்கள், 28 வரையிலும் போனார்கள். ஆக்சிஸ் மை இந்தியா சொன்னாங்களே சார், அவங்க ஆக்சிஸ் மை இந்தியா வந்து 98ல எங்கே அது எவனோ ஒருத்தன் 5 பேருக்கு ஒருத்தன் சொல்லுவான், இவனுக்கு ஒரு கையாள் இருப்பான்ல அவன் சொல்லுவான், அவனுக்கு ஒரு கையாள் இருப்பான் அவன் அவனுக்கு சொல்லுவான். ஒருத்தனும் உண்மையாக கணிப்பதும் இல்லை. 2000 பேரை கணிப்பது 2 லட்சம் பேரை கணிப்பது ஆகாது. அதனால் வந்து விட்டார். இதை மக்கள் தான் விரும்பி கொண்டு வந்து விட்டார்கள். வரை ஒரு ஆள் கிடைத்தவுடன் வலுவாக அவரை சுற்றி ஒரு மைய மண்டபத்தை கட்டிவிட்டார்கள், ஒரு ஒற்றை தூணில். அதனால் இது பணம் கொடுக்காமல் வெற்றி பெற்றது என்பது இப்பொழுது தான். பணச்செல்வாக்கு தோற்கடிக்கப்பட்டது. நம்ம செந்தில் பாலாஜி 10,000 கொடுத்தார் வாக்குக்கு, சில இடங்களில் 25,000 கொடுத்தார், என்னென்னவோ கொடுத்தார் செந்தில் பாலாஜி அந்த வெற்றியை பெறுவதற்கு. ஏனென்றால் அவருக்கு தாழ் தானே, ரூபாயினுடைய மதிப்பு என்பது அவருக்கு தாழ் மதிப்பு தான். குமித்து வைத்திருக்கிறார், எல்லாம் பாட்டிலுக்கு 10 ரூபாயிலிருந்து எல்லாம் வாங்கி குமித்து வைத்திருக்கிறார். அதை கொடுத்தால் தானே மறுபடியும் பாட்டிலுக்கு 20 ரூபாய் வாங்கலாம். அதனாலே இப்படி பெரும்பணம் புழங்குகின்ற ஒரு தேர்தலில் அது பழக்கமாகிவிட்டு 10 கோடி வைத்திருக்கிறாயா, அப்பொழுது தான் உனக்கு வேட்பாளர் ஆக முடியும். இதுதான் முதல் தகுதி. நீ அந்த பகுதி பெரும்பான்மையான ஜாதியை சேர்ந்தவனா, 10 கோடி பணம் வைத்திருக்கிறாயா. ஆனால் விஜய் கட்சியிலும் கூட இது போன்ற கேள்விகளெல்லாம் கேட்கப்பட்டன. அதையெல்லாம் மீறி மக்கள் தயாராக இருந்தார்கள் என்பது அதுக்கு தெரியாது. இப்போ செங்கோட்டையன் சொன்னது போல விசில் புரட்சி நடந்திருக்கா சார் இப்போ இந்த தேர்தல்? இதுக்கு பேர் பெரிய புரட்சியாகும். மக்கள் வந்து ஒரு மோசமான கட்சியை தோற்கடிக்க வேண்டும் என்று இவருக்கே தெரியாதே, யாருக்கும் தெரியாது என்று சொல்கிறேன். மக்களுடைய மனநிலை வெளிப்பட்ட பிறகுதான் தெரிகிறது. 50 ஆண்டுகளாக மாறி மாறி ஆண்டவர்கள் புறக்கணிக்கப்பட்டு ஒரு புதிய மனிதர், ஒரு அனுபவம் இல்லாதவர் ஆட்சியில் உட்கார வைக்கப்படுகிறது என்று சொன்னால் மக்கள் ஒரு தடவை அவன் கெடுத்தாலும் பரவாயில்லை, அவனுக்கு ஒன்றும் தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, அவனுக்கு ஆள தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை, உங்களை ஓய்க்கிறது எங்களுடைய மனதில் இருக்கின்ற ஒரு கருத்து என்று நீங்கள் தெரிந்து கொண்டால் போதும் என்பது போலல்லவா வாக்களித்திருக்கிறார்கள். அப்படி என்ன சார் கோவம் திராவிட கட்சிகள் மேலே மக்களுக்கு? அவன் மேலே நல்ல விஷயம்னு ஒன்று சொல்லி பார்ப்போம். இவனை விரும்புவதற்கு இந்த ஒரு நல்ல அம்சம் மட்டும் திமுகவிடம் இருந்தது என்று சொல்லு. என்ன மந்திரியாவது கொள்ளையடிப்பது, கொள்ளையடித்த பணத்தில் ஒரு பகுதியை திரும்ப கொடுப்பது, இதைத்தானே செய்தார்கள். வேறு என்ன செய்தார்கள்? ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. என்ன ஸ்கீம்? அப்புறம் என்ன வரியை வாங்கி நீனே எடுத்துக்குவியா? அப்படி எடுத்துக்க முடியுமா? வரியை வாங்கி ஒரு திட்டம் போடுறோம், அந்த திட்டத்தில் 40% எடுக்கணும், சரியா? அதான். அதனால் 60% மக்களுக்கு வந்ததே என்று நீ மகிழ்ந்தால் மகிழலாம். மலைகளை எல்லாம் அழித்து விட்டார்கள், காடுகளை அழித்து விட்டார்கள், ஆற்று படுகைகளை அழித்து விட்டார்கள், மனதை சுரண்டி விட்டார்கள், கல்குவாரிகள் உருவாகி பெரிய தொழிலாக நடைபெறுகிறது. போதை இந்த நாட்டினுடைய பெருந்தொழிலாகிவிட்டது. இவ்வளவு கொடுமைகள். நாட்டினுடைய வளம் முற்றாக சுரண்டப்பட்டு விட்டது. உன்னுடைய வரியிலிருந்து மட்டும் அவர்கள் சுரண்டுவதில்லை, நாட்டினுடைய இயற்கை வளத்திலிருந்து சுரண்டினார்கள். இந்த மேலூருக்கு பக்கத்தில் ஒரு மலையே கிடையாது, சமதளமாக இருக்குது. முன்னால் 3000 ஆண்டுகளாக இருந்த மலை இப்பொழுது இல்லை. நம்முடைய ஸ்டாலின் பெருமக்கள் தான், கலைஞருடைய பெருமக்கள் செய்த திருவிளையாடல்கள் தான் இதெல்லாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன செய்து விட்டார்கள்? சில திட்டங்களை போட்டார்கள். திட்டத்தை போட்டு தான் பணம் எடுக்க முடியும். 40 அடிக்கு ரோடு போடு என்றால் 30 அடியாக போட்டுவிட்டு 10 அடியை எடுத்து விட்டார்கள். பழைய காலத்தில் என்ன செய்வார்கள்? 2 இன்ச்சு ஜல்லி போடுவதற்கு பிறகு 1 இன்ச்சு ஜல்லி போட்டு பணத்தை எடுத்துக்கொள்வார்கள். அது கொஞ்சம் பரவாயில்ல. ரோடு ரொம்ப நாளைக்கு தாங்காது, 2 ஆண்டு தாங்காது, 1 ஆண்டு தான் தாங்கும், 6 மாதம் தான் தாங்கும், அவ்வளோதான். ஆனால் இவன் ரோடே போடாமல் பணம் எடுத்தான். 40 அடி ரோட்டுக்கு 30 அடி போட்டுட்டு 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு 10 அடி சாலையை திருடிட்டான். இதை திருடிட்டான்னு விஜிலன்ஸ் கண்டுபிடிச்சி வழக்கு போட்டால் வழக்கு போட ஒப்புக்கொள்ள மாட்டேங்கிறாரு நம்முடைய ஸ்டாலின். யார் மேலே வழக்கு போடுவது? சீஃப் இன்ஜினியர் மேலே, மந்திரி மேலே போட ஒத்துக்கொள்வாரா? அதில் அவங்க எடுத்துக்கொண்டது போது மிச்சம் ஸ்டாலினுக்கு தானே வந்துச்சு. அதனால் நீ கேள்வி கேட்குற பாரு,
கொஞ்சம் ஸ்கீம் எல்லாம் போட்டாங்களேன்னு. அப்புறம் ஸ்கீம் போடாமையா பணம் எடுக்க முடியும்? இப்போ இவங்க ரோடை போட்டு தான் 10 அடியை திருட முடியும். புரியுதா உனக்கு? ரோடே போடாமல் திருட முடியாது. அப்படின்னா நம்ம ஜெயிலுக்கு நேரடியாக போயிட வேண்டியதா? இப்போ இவங்களும் விஜயின் தரப்புல இருந்து நிறைய ஸ்கீம்லாம் வந்து தேர்தல் அறிக்கையில கொண்டு இருந்தாங்க. 2500 ரூபாய் மகளிருக்கு தருவோம். இல்லை மகளிருக்கு எல்லா இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக பேருந்துலயும் என்னென்ன செய்கிறார் இலவசம். செய்ய முடியவில்லை என்பதை அப்புறம் பார்ப்போம். ம், முதல்ல அவர் பேசிய பேச்சு, நான் திருடவும் மாட்டேன், ம். இன்னொருவரை திருடவும் விட மாட்டேன். ரொம்ப நல்ல பேச்சாலே அது. இதை தவிர வேறு என்ன வேணும் ஒரு ஆட்சியாளனுக்குரிய முதல் தகுதி? ஒரு பெண் கற்பாக இருப்பது எப்படி முதல் தகுதியோ, அழகாக இருக்கா, படிச்சிருக்கா, மற்ற தகுதியெல்லாம் இருக்கட்டும், எல்லா தகுதிகளும் இருந்து கற்பால் என்ன புண்ணியம்? அது மாதிரி அந்த ஸ்கீம் போட்டான், இந்த ஸ்கீம் போட்டான். முதல்ல அவன் கற்பானவன். அவன் சொல்கிறான், நானும் திருட மாட்டேன், திருடுகின்றவர்களையும் விட மாட்டேன், என்னுடைய ஆட்சியில் அதிகார மையங்கள் இல்லை. இது ரெண்டும் மிகச்சிறந்த சிந்தனைகள். ஒரு ஆட்சி நிலைப்பதற்கு நியாயமான போதுமான காரணங்கள். இதை இவரால் செய்ய முடியும் என்றால், இப்போ என்ன எல்லாரும் செய்கிறார்கள் என்றால், போலீஸ் ஸ்டேஷனுக்கு எம்எல்ஏ ஃபோன் பண்ணுவார். என்ன எனக்கு வேண்டியவையா, என்ன கேஸில் புக் பண்ணிக்க வர்ற? அண்ணா பல்கலைக்கழகத்தில் மந்திரிகளினுடைய செல்வாக்கோடு கற்பழிப்புகள் நடக்கும். எவனோ ஒருவன் பேருக்கு உள்ளே போவான், அதிகார மையங்கள் காக்கப்படும். ஏன்? ஆட்சி உன் கையில் இருப்பதுனா. இப்போ அதெல்லாம் கிடையாது. நான் சொல்கிறேன், நேரிய ஆட்சி என்பது போலீஸ் ஸ்டேஷனுக்கு எம்எல்ஏ ஃபோன் பண்ணக்கூடாது, தாசில்தார் ஆஃபீஸுக்கு, ஆர்டிஓவுக்கு, கலெக்டருக்கு எம்எல்ஏ ஃபோன் பண்ணக்கூடாது. ஒரு பொது காரியம் நடக்கவில்லை என்றால் கலெக்டரிடம் பேச வேண்டுமே தவிர, உனக்கு ஒரு குறை என்றால் நீயாக போய் தாசில்தார் அலுவலகத்தில் மனு கொடுத்து அந்த குறை நிவர்த்திக்கப்பட வேண்டும். அதுதான் நல்ல ஆட்சி. உனக்கு ஒரு பரிந்துரை தேவைப்படுகிறது என்றால் அந்த ஆட்சி நல்ல ஆட்சி இல்லை. நான் சொல்லுவது புரிகிறதா? சார், இப்போ விஜய் அவர்கள் திருட மாட்டாருன்ற மாதிரி சொல்லியிருக்காருன்னு நீங்க சொல்றீங்க. இப்போ அவருடைய சொல் செயலாக மாறும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சாத்தியப்படுமா அது? இல்லை, அது இல்லைன்னா அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ யாரும் ஸ்டாலின் எப்பொழுதோ நானும் திருட மாட்டேன், மற்றவர்களையும் திருட விட மாட்டேன் என்று சொல்லுவாரா? அது ரெண்டும் நம்மளால் செய்ய முடியாது, நம்ம கட்சிக்காரனாலையும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அவர் சொல்ல மாட்டார்ல. நானும் திருடாமல் இருக்க முடியாது, என் கட்சிக்காரனையும் திருட விடாமல் இருக்க முடியாது, ஆகவே அதை அவர் சொல்ல மாட்டார். புரியுதா? இப்போ சொல்கிறாருன்னா ஏதோ ஒரு கடைப்பிடிக்கணுங்கிற எண்ணம் இருந்து தானே சொல்லுவார். எதற்கு வெட்டியாக சொல்ல வேண்டும்? நாளைக்கு கேட்பார்களே, சொன்னாயே நீயே தலையிடுகிறாயே, சொன்னாயே நீயே பொருள் ஈட்டினாயே, சொன்னாயே உன் கட்சிக்காரன் பணத்தை குவிக்கிறானே, கேட்பார்களா இல்லையா? அப்புறம் இந்த ஆட்சி எளிதாக கவுந்து விடும். அதனால அதை அவர் கடைப்பிடிப்பதற்காகத்தான் சொல்லுகிறார். ஓகே, அப்போது அவர் சொன்ன வாக்குறுதிகளில் முதல் விஷயத்துக்கு கையெழுத்து போட்டிருக்காரு. 500 யூனிட் வந்து மின்சாரம் வந்து அதெல்லாம் சின்ன விட, அதை விட பெருசாக செய்யணும். அதை விட அது என்ன 200 யூனிட்டுங்கிறது ஒரு பெரிய சங்கதி இல்லை. அது கொஞ்சம் பேருக்கு பயன்படும், அதை வச்சுக்க. இதை விட பெரிய காரியங்கள் அரசில் இருக்குது. அவர் இப்போ தான் வந்து உட்கார்ந்திருப்பதினால் அவருக்கு அதையெல்லாம் யோசிப்பதற்கும் அறிந்து கொள்வதற்கும் நேரம் போதவில்லை. ஆகவே உட்கார்ந்து யோசித்து விட்டு பிறகு மற்ற திட்டங்களை அறிவிப்பார் என்று எதிர்பார்ப்போம். இது ஒரு பெரிய காரியத்தை செய்து விட்டார், அதனால் இந்த நாடே மகிழ்ந்து விட்டது என்று சொல்வதற்கான திட்டங்கள் ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ அவங்க திமுக தரப்புல ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் வந்து பிப்ரவரியிலே வந்து நிதி அறிக்கையை வந்து வெளிவிட்டுட்டோம், எவ்வளோ நிதி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் வந்து நிதி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றது எந்த வகையில் நியாயம்? நீங்கள் முன்னாடியே பார்த்துட்டு தானே அறிக்கை நிதி அறிக்கையில் என்ன வெளியிட்டார்? நிதி வைத்திருக்கிறோம் 10 லட்சம் கோடி என்று வெளியிட்டாரா? என்ன கேட்குற நீ? நிதி அறிக்கை வெளியிட்டாரு, அதில் என்ன வெளியிட்டாரு? 5 லட்சம் கோடி மேற்கொண்டு கடன் வாங்கி வைத்திருக்கேன் என்று தானே வெளியிட்டாரு. ஒரு ஆண்டுக்கு 80,000 ரூபாய் வட்டி கட்ட வேண்டும். ஆட்சியாக நடத்தினார் அந்த ஆள். 75 ஆண்டுக்கு 5 லட்சம் கோடி கடன் வாங்கினார்கள். 5 ஆண்டுகளுக்கு 5 லட்சம் கோடி கடன் வாங்கினார். வாங்கி சட்டி கொடுப்பது, முட்டி கொடுப்பது, பள்ளிக்கூடத்து பையனுக்கு மேட்னி ஷோ பார்க்க பணம் கொடுப்பது, அப்புறம் கோடைக்கால செலவுக்கு உனக்கு 5000 கொடுப்பது, இதை தவிர வேற என்ன செய்தார் இந்த கடனை வாங்கி? ஆக்கப்பூர்வமான காரியங்கள் உட்பட்டு தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க சார். நான் கேட்கறதுக்கு பதில் வாங்கிக்கணும், நீ ஆமான்னு ஒத்துக்கணும், அடுத்த கேள்விக்கு போ. இப்போ நான் சொல்றது புரியுதா? அதுக்கப்புறம் வரம்புக்கு உட்பட்டு வாங்கினா இது ஒரு பேச்சா? அதாவது அந்த வரம்பே மைய அரசு விதித்திருக்கவில்லை என்றால் வரம்பை மீறி கடன் வாங்கி போண்டியாக்கி விடுவார் நாட்டை. அதனால் வரம்புக்கு உட்பட்டு வாங்கினோம் என்பது ஒரு பேச்சா? வரம்பு முட்டை ஏண்டா வாங்கின? தொண்டை வைக்க ஏன் சாப்பிட்ற? மூச்சு முட்டுதா இல்லையா? தொண்டை குழி வைக்க எதுக்கு சாப்பிட்ற? கொஞ்சம் விட்டு சாப்பிடு. இது ஒரு பேச்சா?
நாங்கள் வரம்புக்கு உட்பட்டு தான் வாங்கினோங்கிறது. வரம்பே இல்லைன்னா உன்னையெல்லாம் எங்கே கொண்டு போய் வைப்பது? ஒன்றிய அரசு நிதி தரல, நாங்க எங்க நிதியை வச்சு கடன் வாங்கி மக்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் எந்த நிதி? பண்ணிருக்கோம். திருவாரூர்லேருந்து வந்த நிதியா? சொல்லு, எந்த நிதி? மக்களிடம் வாங்கிய வரியை ஒழுங்காக செலவழித்திருந்தால் இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் ரொம்ப பயன்பட்டுருக்கும். நான் சொல்கிறேன், நீ ஒன்றே ஒன்று, கல்வி எல்லாருக்கும் சிறந்த கல்வியை கொடு. ஓம் பள்ளிக்கூடத்தில் ரொம்ப பள்ளிக்கூடம் 400-500 பள்ளிக்கூடத்தில் வாத்தியாரே கிடையாது. இதுக்கு ஒரு அன்பில் பொய்யாமொழி ஒரு மந்திரி வாத்தியார் வச்சுக்கிறது இல்லை, வச்சுக்கிற வாத்தியாரை தற்காலிக வாத்தியாரை வச்சுக்கிறது, அவனுக்கு சம்பளம் கொடுப்போமேனு 15,000 ரூபா சம்பளத்தில் வச்சு தேய்க்கிறது, 18,000 நர்ஸையும் தற்காலிகமாக வச்சுக்கிறது. என்னை வரி வாங்குறியா இல்லையா? 5 லட்சம் கோடி கடன் வேறு வாங்கியிருக்கேன். ஒரு ஆண்டுக்கு இத்தனை நிதிநிலைக்கு அறிக்கை வெளியிடுற. உன்னால் நர்ஸு வச்சுக்க முடியாது பெர்மனெண்ட்டாக, உன்னால் வாத்தியார் வச்சுக்க முடியாது. உனக்கு சுரண்டுறதுக்கு 10 அடி ரோட்டை சுரண்டிய வெக்கம் கேட்டவனே நீ எல்லாம் ஒரு முதலமைச்சர், வரலாறு காரி துப்போம். 10 அடி ரோட்டையில் சுரண்டியிருக்கா 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு. வழக்கும் போடவில்லையே என்று கேட்குறேன். திருடுவதற்கே ஆட்சிக்கு வருவது, திருடிய பிறகு திருடன் மீது வழக்கு கிடையாது. இப்போ அதை மாற்றி அமைச்சாலே இது ஒரு காரியம் போதும்னு சொல்கிறேன் நான். அந்த விஜய் ஆட்சிக்கு அதில் உறுதியாக நின்று இதை செய்தால் இன்னும் 10 ஆண்டுகளுக்கு 15 ஆண்டுகளுக்கு அவருடைய ஆட்சியை அசைக்க முடியாது. விஜயோட ஆட்சியை சொல்றீங்க சார்? ஆமாம், இந்த காரியத்தெல்லாம் செய்யணும். முதல்ல நேரு மீது வழக்கு போட்டு உள்ளே தள்ளணும். இந்த செந்தில் பாலாஜியை பிடிச்சி மறுபடியும் வைக்கணும். எல்லா காரியம் செய்யணும். எல்லா திருட்டு பைகளை, இந்த 19 மந்திரியை தோக்கடித்தது மட்டும் பார்த்தா எல்லா திருடனையும் மறுபடியும் புழல் சிறைச்சாலைக்கு அனுப்பணும். என்ன ஸ்டாலின் மீது என்ன பண்ண முடியும்னு பார்க்கணும். என்ன ஆட்சி செஞ்சிருக்கீங்க? ஏண்டா 3 தலைமுறையாக அப்பேன் மகன் பேரன் வழி வழியாக கொள்ளையடிக்கிறதுக்கு ஒரு குடும்பம். நீங்கள் என்ன மன்னர் ஆட்சியா? அடித்தான் பாருங்கள் இந்த மக்கள். நான்லாம் எதிர்பார்க்கல. விஜய் ஆட்சிக்கு வருவான்னு நான் எதிர்பார்க்கல. யாரையும் எதிர்பார்க்கல. நீனும் எதிர்பார்க்கல, நாடும் எதிர்பார்க்கல, அவரும் எதிர்பார்க்கல. கண்டிப்பா யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் சார் நடந்திருக்கு. ஆனா தாவேகா தரப்புல இருந்து நிறைய குற்றங்கள் உள்ள வேட்பாளர்கள் தான் எம்எல்ஏக்கள். ஆமாம் ஆமாம், அதையெல்லாம் மீறி விஜய்க்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் அவ்வளவு கோபதாபங்கள் மக்களுக்கு இருந்திருக்கு. அவ்வளவு பெரிய புரட்சி நடந்திருக்கிறது. எங்கேயோ உலகத்தில் காசு 5,000 ரூபாயை வாங்கிக்கினேன், 5 பேருக்கு ஒரு குடும்பத்தில் 25,000 ரூபா வாங்கிக்கினேன், சட்டி வாங்கி முட்டி வாங்கி அண்டா வாங்கி எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கினேன். அடிச்சாம்பார் திருப்பி இவங்க கொடுத்தவனுக்கு ஓட்டு போடுறது இல்லைன்னு அடிச்சாம்பார். எவ்வளோ பெரிய காரியம். பணம் தோற்கடிக்கப்பட்டது இந்த தேர்தலில். எனக்கு தெரிய முதலாக ஜாதி தோற்கடிக்கப்பட்டது. சம்பந்தமில்லாத ஜாதிக்காரெல்லாம் ஜெயிச்சிருக்கான். இல்லைன்னா அந்த பகுதியில் அந்த ஜாதிக்காரனுக்கு தான் கொடுக்கணும் பாங்க, இல்லைன்னா பெருவாரியான ஜாதிக்காரன் தோற்கடித்து விடுவான் என்று சொல்வார்கள். ஒன்றும் நடக்கவில்லை. சரியா? ஜாதி தோற்கடிக்கப்பட்டது, மதம் தோற்கடிக்கப்பட்டது. ரொம்ப சிறந்த பிராமண தொகுதிகளில் பிஜேபி தோற்கடிக்கப்பட்டுச்சு. இல்லை, மயிலாப்பூர் தொகுதிகள் எல்லாம் பிராமண வேட்பாளர் தான் சார் ஜெயிச்சிருக்காரு. இருக்கட்டும், அங்கே வந்துருக்கிறாரு. ஆனால் அவர் பிராமண வேட்பாளராக இல்லைன்னு வெற்றி விட்டுருப்பார். பிஜேபி தானே பிராமண கட்சி. தாவேகா கட்சி பிராமண கட்சி இல்லையே. அவங்களும் வந்து சாதியை பார்த்து தான் வேட்பாளர்கள் நிறுத்திருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வருது. இல்லை, அப்படிலாம் இல்லை. ஜாதியை மீறியெல்லாம் நிறுத்தியிருக்காங்க. ஜாதியெல்லாம் பார்க்கல. ஜாதிக்காரனே நின்றிருந்தாலும் அவன் ஜெயிச்சிருக்கான், ஜாதிக்காரன் அல்லாதவனும் ஜெயிக்கிறான். அப்போ ஜாதி அங்கே முக்கியத்துவம் இல்லை. இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும், இதை புதைகுழிக்கு அனுப்ப வேண்டும், இந்த ஸ்டாலினுடைய ஆட்சியை என்பதுதான் முக்கியம். இல்லை சார், இப்போ வேட்பாளர்களே பார்க்காம விஜயோட முகத்தை மட்டும் வச்சு இப்போ ஓட் பண்ணியிருக்காங்கன்னா அது முந்தைய இந்த ஆட்சியை விட இன்னும் மோசமா இருக்கு. இல்லைம்மா, இது ரொம்ப மேலோட்டமாக சூப்பர் ஃப்ளூயியஸ் திங்கிங்னு சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாரும் இப்படி தான் சிந்திக்கிறீங்க. அதாவது 234 வேட்பாளர்கள் நிறுத்தக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் உள்ள ஒரு கட்சியை வச்சிருக்கிறார். இவர் அறியப்பட்டவராக இருக்கிறார். போதும் என்று மக்கள் நினைத்தார்கள். ஏன் காரணம் என்றால் 50 ஆண்டுகளாக சகிக்க முடியாத ஆட்சியை அகற்றுவதற்கு இந்த ஒரு மனிதன் போதும் என்று கருதி, இதெல்லாம் கவர்ச்சியும் இல்லை, ஒன்றும் கிடையாது. நான்லாம் நினைச்சேன் சினிமா கவர்ச்சி எவ்வளவுக்கு எடுபடும் என்று. அது சினிமா கவர்ச்சியா? அது சினிமா கவர்ச்சியா? அது சினிமாக்காரனும் காசு கொடுக்கணும். ஒரு காசு கொடுக்கலைன்னா மக்களுக்கு இயல்பான கோபம் காரணமாக கொடுக்கப்பட்ட வெற்றி என்கின்ற காரணத்தினாலே தான் நீ காசு கொடுக்கல, ஜாதி பார்க்கல, சினிமா பார்க்கல, ஒன்றும் பார்க்கல. நீ சொல்லிக்க வேண்டியதான் இவருக்கு கவர்ச்சி இருந்துச்சுன்னு. அறியப்பட்டவராக இருந்தார் சினிமாவினால். அது ஒரு அறியப்பட்டவராக ஒருத்தராக இருக்க வேண்டும்ல மக்களுக்கு. அவர் அறியப்பட்டவராக இருந்தார். அப்புறம் அவர் நிறுத்திய கொடுக்கு முடுக்கு எல்லாவற்றையும் வெற்றி பெற வைத்து விட்டார்கள். அது மக்கள் வந்து அவ்வளவு தாகத்தோடு இருந்தார்கள் என்று நான் சொல்லுகிறேன். தமிழ்நாட்டு அரசியலில் மக்களுடைய விழிப்பு வெளிப்பட்ட தேர்தல் இதுதான்.
ஜாதி தோற்கடிக்கப்பட்ட தேர்தல் இதுதான், பணம் தோற்கடிக்கப்பட்ட தேர்தல் இதுதான். ஆகவே இவை அனைத்துமே திமுக என்கின்ற அலிபாபாவும் 40 திருடர்களையும் தோற்கடிப்பதற்கான தேர்தல் இது. அவ்வளவு கோபம் மக்களுக்கு இருந்தது. அது முதல்ல ஸ்டாலினுக்கு புரியாது. சும்மா அழுது புலம்பி என்ன செய்வது, உனக்கு புரியல. நீ ஆளணும், மகன் ஆளணும், உங்கள் அப்பன் ஆளணும், பிறகு 3வது தலைமுறை ஆளணும். எதுக்கு ஆளணும்? கொள்ளையடிப்பதற்கு ஆளுகிறீர்கள். என்ன செய்தீர்கள்? யோக்கியன் எங்களுடைய குடும்பத்தில் கருணாநிதி யோக்கியன் இல்லை, ஸ்டாலின் யோக்கியன் இல்லை, உதயகுமார் யோக்கியன் இல்லை. ஏதாவது சொல்லு. ஆட்சியை ஒரு பெரிய கட்சியை அடிப்படையாக வைத்து ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும் ஜனநாயகத்துக்கு. அந்த ஸ்ட்ரக்சரை அடிப்படையாக வைத்து ஆட்சியை பிடிப்பது, அதுக்கு பணம் முதலீடு செய்வதென்றால் செய்வது, பிறகு அதை போல 10 மடங்கு எடுப்பது, அதை கொண்டு போய் துபாயில் வைப்பது. அவ்வளவு சினம் இருந்தது மக்களுக்கு. 19 மந்திரியை மூழ்கடித்தார். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசிட்டோம், தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும்.